இந்த டிராகன்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸை வச்சுதான் மனுஷங்க ஓட்ட பந்தயங்க நடத்துறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா! அந்த டிராகனை நான் அடையறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். கலக்கிட்ட. தைரியம் இருந்தா மோதிப்பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும். டிராகனே வெளியே வா! சென்ற முறை டிராகன் பூஸ்டரில் ஒரு 3000 வருஷம் பழமையான வீரனால மட்டும்தான் அவ்வளவு பெரிய சக்தியை வெளிப்படுத்த முடியும். அப்படின்னா நாம அப்புறம் எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லுங்களேன். அந்த மலைக்கு பக்கத்துல இருக்க சரிவுக்கு பின்னாடி ஒரு டவர் இருக்கு. அதுக்குள்ள ஒரு பழங்காலத்து சூட்டு இருக்கு. அதாவது ஆர்மர் உன்னோடதை விட சக்தி வாய்ந்தது. நாம மட்டும் அதுகிட்ட போயிட்டோன்னு வையே, நாம அதை வச்சு இதுகிட்ட சண்டை போடலாம். சீக்கிரம் டிராகன் பூஸ்டர், நாம நெருங்கிட்டோம். வந்து உதவி பண்ண. நீ உடனடியா கீழே போய் உன் நண்பர்களுக்கு உதவி பண்ண. இங்க என்ன நடக்குது? எல்லாமே முடிய போகுது. டிராகன் பூஸ்டரோட கதை இதோட முடிய போகுது. இப்போ அடுத்தபடியா அற்புதமான டிராகன் பூஸ்டர் எபிசோட பார்த்து ரசிங்க. பழங்காலத்து வீரனா? நாம பேசாம இங்க இருந்து ஓடி போயிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உன் கதையை நான் முடிக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஆமா. முடியல. இந்த ரெண்டு பேரோட மேக் எனர்ஜி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கே. Video by visualcityblogspot.com. மாட்ரஸ் என்னோட பழைய நண்பா. ட்ராக்கர்ஸ், நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ரொம்ப நல்லது. நீ என்ன இந்த இடத்தை பாதுகாக்க வந்தியா? கண்டிப்பா நீ தோக்கதான் போற. ஏன்னா எப்பவுமே உன்னை விட நான் தான் எல்லா விஷயத்திலையும் முன்னாடி இருக்கேன். அதையும் தான் இப்ப பார்க்கலாம்.
ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆனா எனக்கு இதுதான் வேணும். உனக்கு வேணுமா? என்ன உனக்கு வேணும்? இவங்க 2 பேர்த்தோட மேக்ஸ் சக்தி ஒரே மாதிரி இருக்கனால அந்த சக்தியை பயன்படுத்தி என்னால மேல போக முடியும். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா எனக்கு சேர வேண்டிய ஆம்புலட்டை எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஆனா நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. உன்னால முடிஞ்சது சைக்கன், ஒளிஞ்சுக்க. அது மோட்ரேட்டும் போயிடும் தானே. இந்த சண்டைக்கு நடுவுல இவன் ஆசை அடங்கலையா? அவனை நான் தடுக்கிறேன். உன்னால முடியாது. நீங்க 2 பேரும் வீக்கா இருக்கீங்க. இது ரொம்ப ஆபத்தானது ஆத்தா. போகாத. அந்த சின்ன டிராகன் பூஸ்டருக்கு பின்னாடி ஒன்ன மாதிரி ஒரு முட்டாள் தான் இருந்திருக்க முடியும்னு நான் யோசிச்சிருக்கானோ. ஆனா நீ விவரிக்கிற அந்த டிராகன் போஸ்டர் தான் இந்த உலகத்துல இருக்கிற தீய சக்திகளை அழிச்சவ. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. என்ன ரெட் டிராகன்? இதுக்கு ஓட் பையனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மோடேஸ். இனிமே பொறுக்க மாட்டேன். Come on, go. அக்கா வேண்டாம். நாம ஏதாவது செஞ்சு ஆகணும். ஒரு நிமிஷம் இருங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சீக்கிரம் வாங்க. உன் கதை இதோட முடிஞ்சது. அதுக்கு நீ முதல்ல ஏன் கூட மோத வேண்டி இருக்கும். டிராகன் போஸ்டர் வேண்டாம். நீ இங்க போயிடு. வேண்டாம் சொன்ன கேளு. மோடேஸ். மோடேஸ், மோடேஸ், எழுந்திருங்க. ரொம்ப தாமதமாயிடுச்சு கண்ணா. இப்போ உன் கதையும் முடிஞ்சது. Come on. நல்ல வேலை செஞ்ச லான்ஸ். இது ஃபுல்லா சார்ஜ் ஆயிருக்கு. உடனடியாக அவரை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போ. மோடேஸ், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. என்னால முடியல. ஆனா உயிருக்கு ஆபத்து இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு உதவி செய்ய நினைச்சேன். நான் தான் உன்கிட்ட சொன்னல. அது நீ இன்னும் தயாராகல. ஆமா, என்ன மாதிரியான சண்டை அது? திடீர்னு பறந்து ஏதோ சக்தி எல்லாம் வெளிப்படுத்துனீங்க. எப்படி உங்களால அந்த அளவுக்கு ட்ரெக்கோனியம் எனர்ஜியை உங்களால யூஸ் பண்ண முடிஞ்சது? ஒரு பழங்கால டிராகனுடைய ட்ரெக்கோனியம் ரொம்ப பியூராகவோ வினோதமாவோ இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல. ட்ரெக்கோனியம் எனர்ஜி எந்த அளவுக்கு பியூரா இருக்கோ அந்த அளவுக்கு அது சுலபமா மனித உடம்புல பாயக்கூடியது. ஆனா அதுக்கு உங்களுக்கு நிறைய இன்னும் பயிற்சி தேவை. ஆமா, யார் அந்த டிராகன்ஸ்? 30 வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல ஒன்னா படிச்சோம். அவ பழங்காலத்து ஏன்சியன் கியர்ல வினோதமா இறங்கி இருந்தா. உங்களுக்கு எப்படி அது கிடைச்சது? என்ன வளர்த்த பழங்காலத்து வீரர்கள் தான் கொடுத்தாங்க. பாதுகாப்பாவும் வைக்க சொன்னாங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னு தெரிஞ்சது. அதை பத்திரமா பாதுகாத்திருந்தேன். எனக்கு இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் நீங்க ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்ப கேட்டாலும் நான் ரெடியாவே இல்லங்கிறீங்களே. இது உனக்கான பயிற்சியில ஒரு பகுதி ஆர்த்தா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்து தர்றேன். ஆனா நிலைமை இவ்வளவு மோசமாகும்னு நான் எதிர்பார்க்கல. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு அடிபட்டதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க அப்பாவுக்கு அடுத்தபடியா எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது நீங்க மட்டும்தான்.
அர்மகடான், எனக்கு உதவி தேவை. உனக்கு நீயே உதவி செஞ்சுக்க முடியும். இப்பவும் உங்க அப்பாவுடைய அந்த ரெட் டிராகன்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கா? கெயின், கெயின் இன்னும் அங்கதான் இருக்கியா? உங்ககிட்ட மேக் கிரானைட்ஸ் இருக்கா? இருக்கு. ஆனா எதுக்கு? அத உடனே நம்ம டிராகன்ல போட்டு அதை ஓவர்லோட் பண்ண. என்ன விளையாடுறியா? என்னால இப்ப அங்கெல்லாம் போக முடியாது. நீ அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்ல. என்னால எங்க அப்பாவோட ரைட்ஸ் டிராகனை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் பாத்துக்கிறேன். இருக்கிற எல்லா மேக் கிரானைட்ஸும் அதுல பொறுத்து வை, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை செஞ்ச கெயின், அற்புதமான வேலை. எனக்கு டைம் நல்லா இருந்தா அந்த ஆம்லெட்டை எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, எதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா வேலைக்கு முடி. ஏன்னா அதோட மேக் எனர்ஜி திரும்பவும் வேலை செய்யுது. நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அந்த டிராகன்ஸோட டிராகன்ல இருந்து வர மேக் எனர்ஜியை சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 டிராகன் தேவைப்படும் நினைக்கிறேன். பாம் சொல்றது சரிதான். மோதிஸும் நானும் சேர்ந்து அதை ஜெயிக்க முடியலன்னா வேற என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா வளர்த்த அந்த பழங்காலத்து வீரர் அவருக்கு என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா? நான் போவோடைய சக்தியை வெளிப்படுத்தினா மட்டும் பார்த்தாது, எனக்குள்ள இருக்கிற சக்தியையும் வெளிப்படுத்தணுமா. ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல. சொல்லி கொடுக்காம எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன ஒரு சின்ன பையன் தானே. நான் உன ஹீரோ கிடையாது. எதுக்காக போ என்ன தேர்ந்தெடுக்கணும்? அது ஏன் என் அப்பாவை தேர்ந்தெடுக்காம விட்டுச்சு? அத நீ அவர்கிட்டயே கேளு. அப்பா அப்பா, ஆனா இது நீங்க தான் ஏன் முதல்லயே சொல்லல? என்ன இன்னும் சில ரகசியங்களா? ஏன்னா நான் இல்லாம நீ உன்னையே கத்துக்கணும்னு நான் நினைச்ச அர்த்தா. என்னால உன்னை எப்பவும் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. உன்னை நீயே பாரு. பவு உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கான். அவன் உன்னை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கான். நீ மட்டும்தான் அதுக்கு சரியானவன். உனக்குள்ள இருக்கிற இந்த அற்புதமான சக்தியை உன்னால மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். நீ மட்டும்தான் டிராகன் பூஸ்டரா இருக்க முடியும். எங்க உங்களை ஒரேடியா இழந்துட்டோம்னு நினைச்சேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. பவுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. டிராகனை ரிலீஸ் பண்ண நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இப்ப நான் எனக்குள்ள இருக்கிற சக்திகளை வெளிப்படுத்தணும். நிச்சயமா எனக்குள்ள சக்திகள் இருக்கு. என் மேல என்னை விட உங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன். இந்த தடவை நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க சார். இன்னும் 3 நிமிஷத்துக்கு குறைவான நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் மாடரேட், சீக்கிரமா வா. நீ இதை செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் பெயின். பைத்தியக்காரத்தனமா பேசாத. இதுதான் என்னோட லட்சியம். போச்சு போச்சு போச்சு, அதோட சக்தி திரும்பவும் வந்துருச்சு. எங்கேயாவது போறீங்களா சார்? இப்ப 2 பேருமே தொலைஞ்சிக்க. ஏய் ஜாக்கிரதை, உடனே அங்கிருந்து போயிடு. நீ இங்கே கடந்து சாகுடா. இல்ல,
அது எனக்கு சொந்தமானது. இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நாம உடனடியா கேட்டு மோல்ரேட் நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுபடியும் வந்துட்டியா? ஆமா, என் விதியை சந்திக்கத்தான். நீ இன்னும் தயாராகல தம்பி. அந்த மாட்ரிஸ் கூட உன் மேல நம்பிக்கை வைக்கல. அப்படி இருக்கும்போது என் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா அதையும் பரிசோதிச்சு பார்க்கலாம். உன்னோட அனுபவமின்மையும் உன்னுடைய அவசர புத்தியும் உனக்கும் உன்னுடைய டிராகனுக்கும் இந்த இடத்தை ஒரு சவக்குழியா மாத்திடுச்சு. இப்போ உன் கதை முடிஞ்சுது. சரி, உண்மையிலேயே நீ யாருங்கிறத இப்ப பார்த்துடலாம். நீதான் ஆர்த்தா. உனக்குள்ள இருக்கிற சக்தியை ஒன்னாலதான் விடுவிக்க முடியும். ஆனா ஒன்னால அது முடியும்னு நீ முழு நம்பிக்கை வைக்கணும். டிராகனே வெளியே வா, டிராகனே வெளியே வா, டிராகனே வெளியே வா, டிராகனின் சக்தியே வெளியே வா, டிராகனின் சக்தியே வெளியே வா, வெளியே வா. ரொம்ப அற்புதம். ஆனா நான் யாருங்கிறத உனக்கு காட்ட வேண்டாமா? யாரது? இவனா? இவன் சாகலையா? ஆமா, நானேதான். மறுபடியும் வந்துட்டேன். இனிமேதான்டா ஆரம்பம். அப்பா, உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு ஆர்த்தா. உங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே ஒரு ஹீரோங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. நீங்க அதுக்காகத்தான் பிறந்திருக்கீங்க. அந்த டிராக்கஸ் திரும்ப வருவான். இந்த போராட்டம் இன்னும் முடியல. சரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? ரேசிங் அகாடமிக்குள்ள போக போறோம். உங்க பயிற்சியோட அடுத்த கட்டத்தை சந்திக்க போறீங்க. அப்படின்னா அந்த டவர்ல இருந்த இன்னொரு ஆர்மர்? அதுதான் ஒரு வழியா அழிஞ்சு போயிடுச்சு. அதையெல்லாம் தாண்டி அதுக்குள்ள இருக்கிற ரேம்லெட்டை எடுக்கணும்னா அதுக்கு நிறைய சக்திகள் ஆகும். என்ன கன்றாவி பிடிச்சி என்னடா இது? எல்லாமே வீணா போயிடுச்சு. நீ உன்னோட விதி பயனை ஆரம்பிச்சு வச்சிட்ட.